ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து நிலக்கரியை அன்று வேலை பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000-2000 கோடி ரூபாய் ஊழல். தாவைக்கு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்துள்ளார். 10 வருஷமா கலைஞர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சாங்க. தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எவ்வளவு நிறைய பேர் வித்திருக்காங்க. கரூர்ல KP பழனிசாமி அவர்கிட்டும் இந்த மாதிரி நிறைய பேர். அவங்க எல்லாம் ஜெயிச்ச பிறகு அமைச்சராக்கப்பட்டார்களா? கலைஞர் கூட இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையா இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்பின எதுக்காகனா ஒரு நல்ல நிர்வாகிக்காக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது. தலைவர் யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள். இவங்கெல்லாம் தலைவர்கள். நிர்வாகியா வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, தலைவரா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆனா நிர்வாகி ஆனவனை என்ன பண்ணாரு? ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். இபி டிபார்ட்மெண்ட்ல நிலக்கரியை அன்று வேலை பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000-2000 கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பார்மர்ல ஊழல். இதெல்லாம் நம்ம சொல்லல, விகடன் மாதிரி நிறுவனங்களிலும் அறப்போர் இயக்கமும் ஒவ்வொரு டெண்டர்லும் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை படிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இபி டிபார்ட்மெண்ட்டும் மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன் ஒளியில நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கிறாங்க. இதுக்கு ஊடகங்கள் மூலமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.